ஆக்சுவலி நான் கூலி வந்து தலைவர் மூவினாலே மாஸ் அப்படி தான் நம்ம நினைப்போம். அதே மாதிரி தலைவர் மூவி மாஸாக தான் இருந்துச்சு. அவரோட ஃபைட்டிங் சீட்டாக இருக்கட்டும், அவர் ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த ஸ்டைலிங் எல்லாமே மாஸாக தான் இருந்துச்சு. அண்ட் லோகேஷ் கனகராஜ் மூவி எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து தலைவருக்கான ஒரு மூவி தான். ஸோ லோகேஷோட மூவி நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வேற மாதிரி இருக்கும். ஸோ இது தலைவருக்கான மூவி தான். எனக்கு இல்லை, எனக்கு நெகட்டிவ் தாட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ பாசிட்டிவ் தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஓவரால் மூவி. வாட்சபிள், மஸ்ட் வாட்சபிள். நான் என்னை வந்து நீங்கள் செகண்ட் டைம் இப்போ கூட பார்க்க சொன்னீங்கன்னா நான் பார்ப்பேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு வைப்பு. ஸோ தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப் இருக்கும். லைக் நார்மல் ஓடிடியில் பார்க்கறதோட தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த வைப் இருக்கும்னு எனக்கு தோணுது. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் அவங்கவுங்க ரோல் என்னவோ அந்த ரோல் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மாஸாகவும் இருந்துச்சு. அது நம்ம சொல்லவே தேவையில்ல. அனிருத்தோட மியூசிக் எப்பயுமே வந்து மாஸாக தான் இருக்கும். அதுவும் தலைவருக்குன்னா வேற லெவலில் இருந்துச்சு. மாஸ் தான் ஓவரால். கூலி வந்து மாஸ். இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டே ரிவ்யூ கேட்டோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம யோசிக்க வேண்டாம். நல்லா இருக்குது மூவி, நிஜமாக சூப்பராக இருக்குது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். குழந்தைங்க கூட அழைச்சிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது மூவி. சூப்பர் ஸ்டார் சொல்லவே வேணாம். மாஸ் காட்டிட்டாரு. லோகேஷ் சாரும் அதே மாதிரி தான். சூப்பர், எல்லாமே சூப்பர் சார். எதுவுமே இதில் வந்து லேக் ஆன மாதிரி இல்லை. ஃபுல்லாக டோட்டலாக என்ஜாய் பண்ணோம். ஸோ ஓகே, இல்லை அப்படி இல்லை. நம்ம அதான் சொல்லணும், ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ கேட்டுட்டு சரி ஓகே கமல் சாருக்கு சூப்பராக பண்ணிட்டாரு, இதுக்கு வந்து செஞ்சு விட்டார் போல அப்படின்னு நினச்சோம். பட் அப்படி கிடையாது. தலைவருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் தளபதி ஃபேன் தான். ஆனால் தலைவருக்கும் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது படம். மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ கேட்டு எதுவுமே நம்ம லேக் ஆக வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது. நம்ம போய் பார்த்துட்டு நம்மளோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அது சொல்லவே வேண்டாம். மாஸ் காட்டிட்டாரு. ஒவ்வொரு மியூசிக்கும் வேற லெவல். பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கு. இல்லை அந்த மாதிரி ரிப்பீட் ஆகலை. பட் தலைவரை விண்டேஜ் லுக்கில் ஒன்று காட்டியிருக்காங்க. அது செம்ம மாஸாக இருக்குது. ஏஐயில் ஏதாச்சும் சொதப்பியிருப்பாங்க அப்படின்லாம் யோசித்தோம். பட் மாஸாக இருக்குது. எதுவுமே இது ஆகலை, மிஸ்டேக் ஆகலை. நல்லா இருந்துச்சு மூவி. படம் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் சொல்கிறேன். சீரியஸ்லி சூப்பர், நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். வேண்டாமே, தவிர்த்திடலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. எதுக்கு அது நெகட்டிவ் ரிவ்யூ? வேண்டாம், அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். நல்லா இருக்கு மூவி. ஆக்சுவலாக நான் ரிவ்யூ பார்த்துட்டு போகும்போது ஐயோ இப்படி சொல்கிறாங்களே, நம்ம வந்து படத்தில் தூங்கிடுவோமோ இல்லை தலைவர் செஞ்சுட்டாங்களோ அப்படிலாம் போவேன். பட் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வந்தேன். ஏன் அவ்வளோ ரிவ்யூஸில் பேடாக ஸ்ப்ரெட் பண்ணாங்க எதுன்னு எனக்கு தெரில. பட் தலைவர் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். விண்டேஜ் ரஜினி அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக தெரியல, ஆக்சுவலாக ரியலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் விண்டேஜ் ரஜினியை பார்க்கும்போது அப்படியே செம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அப்புறம் சௌபின் சாரோட ஆக்டிங்லாம் வேறு லெவல். எல்லாருமே வந்து மஸ்ட் வாட்ச். மஞ்சுமேல் பாய்ஸில் அவர் வந்து வேறு மாதிரி பார்த்துருப்போம். பட் இதில் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செம சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வேறு மாதிரி. கம்ப்ளீட்டாக இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் மோனிகாக்கு இருக்க ஃபேன்ஸ் அது அதே மாதிரி தான். பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட ஸ்லோ நல்லா இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியெல்லாம் இல்லை. அவர் எழுதுகிற ஸ்டோரி ஒவ்வொன்றும் இஸ் பெஸ்ட் இன் தட் ஓன் வே. இல்லை அதே மாதிரி இந்த கதையும் சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லா படத்தையும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணால் அப்போ அதுக்கு விக்ரமும் கைதி மட்டுமே பார்த்துட்டு போயிடலாம்ல, நம்ம மற்ற படம் பார்க்க தேவையில்ல. ஸோ திஸ் இஸ் அமேசிங். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக தலைவர் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்கலாம். 5 out of 5 சூப்பராக இருந்துச்சு. அதான் 5 out of 5 நான் தருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் கிளைமேக்ஸில் நான் கொஞ்சம் எனக்கு வந்து கூஸ்பம்ஸே வர ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு படம். யா செம ஒர்த். சூப்பராக இருக்குது படம். செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்குது. நான் கொஞ்சம் போராக இருக்குமோன்னு நினச்சேன். பட் ஆனால் நேம் வச்சு போராக இருக்குமோன்னு நினச்சேன். ஓகே சூப்பராக இருந்தது. ஓகே செம்மையாக இருந்தது. நான் அந்த 30 years பேக் கொடுக்கும்போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஓகே கண்டிப்பாக தலைவரோட ஃபேன் தான் நாங்கள். அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அந்த சீன்லாம் வந்து நடிக்கிறதா அவருக்கு உண்மையிலே விழிப்பவர் அதிகமாக இருக்குது.
அதனால் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. உமேந்தருக்கு போட்ட பிஜிஎம்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, எல்லாமே சூப்பராக அது வந்து அவங்களோட ஒப்பீனியனு. அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து பாருங்கள். என்னன்னா சூப்பராக இருக்குங்க, தாராளமாக. ஸ்டோரிலாம் சொல்லி ஸ்பாயில் பண்ண நான் நினைக்கல. படம் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். இல்லை ஒரு வாட்டி பார்க்கல. என் ஒப்பீனியனில் படம் ஓகேவா இருக்கு. நிறைய ஃபைட்டிங் சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. தலைவருக்கு நல்ல சீன்ஸ் இருக்குது. தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லாயிருக்கும். மியூசிக் கொஞ்சம் கெத்தாக இருக்கு, நல்லாயிருக்கு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கேட்டு தான் வந்தேன். சரி எது மாறணும் பார்க்கணும். நான் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். எனக்கு பிடிச்சி சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்துட்டு வந்தோட வேறு லெவல் இருந்துச்சு. எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. படம் ஸ்லோவாக போகுது அப்படிலாம் இல்லை. ஆனால் படம் வேறு லெவலில் போயிருந்துச்சு. ஆக்ஷன் எல்லாமே வேறு லெவல். சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லவே வேண்டாம். எப்போவுமே சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லவே வேண்டாம். எப்போவுமே வேறு லெவல் தான். நம்ம தலைவர் தான். பழைய மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே நம்பி படத்தை வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் சீனில் 3 பேரும் ஒன்று போல் அந்த பீடி வைக்கிறது அந்த ஸ்டைல் எல்லாமே ஃபென்டாஸ்டிக், ஆசம், சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நம்பி வாங்க. நெகட்டிவ் கமெண்ட் பார்த்து இது பண்ணாதீங்க. படத்தை பார்த்துட்டு வேணால் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ப்ரோ? அது ஒர்க் அவுட் ஆனிச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. லோகேஷ் கனகராஜ் சொல்ல வேணாம். லியோவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், வேறு லெவலாக இருக்கும். தலைவர்னா தலைவர் தான். அடிக்கும் ப்ரோ, அடிக்கும், பார்க்கலாம், அடிக்கும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நம்பி வாங்க. கமெண்ட்டை பார்த்து வாங்க, நம்பி வாங்க. ஆக்சுவலாக நான் ரிவ்யூ பார்த்துட்டு போகும்போது ஐயோ இப்படி சொல்கிறாங்களே, நம்ம வந்து படத்தில் தூங்கிடுவோமோ இல்லை தலைவர் செஞ்சுட்டாங்களோ அப்படிலாம் போவேன். பட் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வந்தேன். ஏன் அவ்வளோ ரிவ்யூஸில் பேடாக ஸ்ப்ரெட் பண்ணாங்க எதுன்னு எனக்கு தெரில. பட் தலைவரை பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். விண்டேஜ் ரஜினி அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக தெரியல, ஆக்சுவலாக ரியலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் விண்டேஜ் ரஜினியை பார்க்கும்போது அப்படியே செம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அப்புறம் சௌபின் சார் ஆக்டிங்லாம் வேறு லெவல். எல்லாருமே வந்து மஸ்ட் வாட்ச். மஞ்சுமேல் பாய்ஸில் அவர் வந்து வேறு மாதிரி பார்த்துருப்போம். பட் இதில் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செம சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வேறு மாதிரி. கம்ப்ளீட்டாக இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் மோனிகாக்கு இருக்க ஃபேன்ஸ் அது அதே மாதிரி தான். பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட ஸ்லோ நல்லா இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியெல்லாம் இல்லை. அவர் எழுதுகிற ஸ்டோரி ஒவ்வொன்றும் இஸ் பெஸ்ட் இன் தட் ஓன் வே. இல்லை அதே மாதிரி இந்த கதையும் சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லா படத்தையும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணால் அப்போ அதுக்கு விக்ரமும் கைதி மட்டுமே பார்த்துட்டு போயிடலாம்ல, நம்ம மற்ற படம் பார்க்க தேவையில்ல. ஸோ திஸ் இஸ் அமேசிங். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக தலைவர் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்கலாம். 5 out of 5 சூப்பராக இருந்துச்சு. அதான் 5 out of 5 நான் தருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் கிளைமேக்ஸில் நான் கொஞ்சம் எனக்கு வந்து கூஸ் பம்ஸே வர ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு படம். யா செம ஒர்த்.